கிர்கிஸ்தானில் வந்து நம்ம ஊர் பசங்க தான், ஹிந்தி பசங்க எல்லாம் சப்ஸே படியா ஷாட் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இங்கே வந்து கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கேன் சாயந்தரம் இந்த பார்க்கில். ஒரு 10 பசங்க இருக்கோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. மணி ஒரு 5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 கிட்ட இருக்கும். நல்லா ஜாலி பண்ணுறாங்க இங்கே. ஸ்கூலுக்கு இது சூப்பராக இருக்குது ஸ்கூலு. மணி 5:30 இப்போ தான் ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் முடிஞ்சு வெளியில் வராங்க போல. நான் இங்கே கடைக்கு வந்திருந்தேங்க காலையில், வீட்டுக்கு ஏதாவது சாப்பிட ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வெளியில் வந்தேன். டிராஃபிக் சிக்னல் கிராஸ் பண்ணலான்ட்டு நின்றுட்டுருக்கேன். திடீர்னு பின்னாடி வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து மீட் பண்ணி கூப்பிட்டு கையில் இந்த என்ன நினச்சாங்கன்னு தெரில, திஸ் இஸ் ஃபார் யூன்னு சொல்லிட்டு இந்த ப்ளீஸ் டேக் ப்ளீஸ் அது கசகஸ்தானுடைய ஸ்பெஷல் சாக்லேட் இது. கசகஸ்தான் சொல்லி போட்டிருக்கு. அடுத்து வாட்டர் பாட்டிலு கொடுத்துட்டு அவங்க மட்டும் போயிட்டு அவங்களுடைய ஸ்டாப்புக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நானாக கூப்பிட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக சொல்லுங்கன்னு சொல்லி சே ஹாய் டு இந்தியா. ஹாய் டு இந்தியா. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். One moment. Excuse me, I don't English just a minute. ஓகே. என்னமோ சொல்ல வராங்க, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்களாம். எஸ், ஐ எம் a tourist from India. ஓகே, thank you so much. Sure. Okay, goodbye. Have a nice day ன்னு சொல்லி டைப் பண்ணி காமிக்கிறாங்க. மறக்கவே முடியாத நாள் ஆகிட்டுது. திடீர்னு எங்கேருந்தோ வந்தாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் கையில் ஒரு கேக் ஒன்று வாங்கியிருந்தேன் சாப்பிட, 2. அதில் ஒன்று எனக்கு வச்சுட்டு ஒன்று நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ வந்துட்டேன் ஒரு ஹோட்டலுக்கு. சரி, அதான் போச்சு. நீங்கள் ஹோட்டலுக்கு வந்தா என் ஹோட்டலில் ஒருத்தர் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறாரு. என்னன்னே தெரியலையே. செக் அவுட் டைம் வந்துட்டுது அப்படின்னு திடீர்னு வந்து சொன்னாங்க. இன்னும் இவ்வளோ நேரத்தில் திடீர்னு வந்து சொல்கிறீங்களா, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எங்கேயுமே அப்படி தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் லைட்டாக அப்செட் ஆகிட்டுது. இதுக்கப்புறம் போயிட்டு வேறு ஹாஸ்டல் பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே பண்ணிவிட்டு சரி பேக் பண்ணிட்டு வெக்கேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மர வழியில் பார்த்தா இப்படிலாம் நடக்குது. காலையில் பார்த்தா அப்படி நடக்குது, பொழுதையும் பார்த்தா இப்படி நடக்குது. எல்லோரும் கூப்பிட்டு இன்றைக்கி என்னன்னு தெரில. பிஷ்கேக்கில் இருக்காங்க. இப்போ பனிமழை தூரிட்டு இருக்கு லைட்டாக, அப்படியே போட்டுருக்கு மேலெல்லாம் சாரெல்லாம். இங்கே பக்கத்தில் ஒரு சர்ச்சு உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். மதியம் மணி 3 பண்ணாங்கன்னா உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் வந்து சர்ச்சை பார்க்கலாம்.
நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. உள்ளே ஒரு காஃபி ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஸ்கூலுங்க இது. கிளாஸ் ரூமு. இவங்க சார் பால் ஃப்ரம் கிர்கிஸ்தான். Security. ஓகே ஓகே. சரி செக்யூரிட்டி. ஓகே தேங்க்யூ. இவங்க வந்து அலோவ் பண்ணுறீங்களா உள்ள விசிட் பண்ணுறதுக்கு? ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகே தாராளமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லைப்ரரி இருக்குது. இப்போ ஒர்க் பண்ணலையா, ஒரு ரூமாக காமிச்சிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே ஓகே. வாவ், நைஸ் நைஸ். From first form to third form. From? Third, третий. Первый, третий. Классы. ஓகே. ஃப்ரம் தேர்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ்லேருந்து இங்கே இருக்குது. கிளாஸ் ரூம் எல்லாம் நல்லாவே இருக்குது. சின்ன பசங்க வரைஞ்ச ஓவியங்கள், கேலண்டரு எல்லாமே அவங்க மொழியில் தான் இருக்குது. அவங்க கிளாஸ் டீச்சரோட டேபிள். From Monday? Сегодня. Вот сегодняшний день. Все. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னும் சொல்ல வராங்க, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. To Monday. ரைட் ரைட் Started. ரைட். ஓகே ஐ காட். இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது கிளியராக இங்கே சர்ச்சுக்குள்ளே ஒரு காஃபி கடை. தேங்க்யூ. யுவர் நேம்? ஐ எம் தேவா. Ruslan. ருஸ்லா. My name is Ruslan. ஓகே ஓகே. சர்ச்சுக்குள்ளே இந்த காஃபி 27 ரூபா, 27 சோமானி. Goodbye. குட் பை. இங்கே வந்து சாப்பிட்டு புது ரூம் புக் பண்ணியிருக்காங்க, போக கிளம்பிட வேண்டியதாங்க. நல்லா பனி பெய்யும்போது சூடான ஒரு காஃபி ஒன்று.